அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேஷ்வான் சாஸ் தாங்க. செம டேஸ்டியான இந்த சாஸ் நம்ம வீட்டில் இருக்க வரமிளகா வச்சு செய்ய போகிறோம். காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணலை. இது கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல 50 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இந்த 50 வரமிளகாங்கிறது எண்ணிக்கையில் எடுத்துருக்கேன். 50 மிளகாய் எடுத்துங்க. இந்த 50 மிளகாயையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எல்லா மிளகாயும் சேர்த்த பிறகு இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. இதில் தண்ணி ஊற்றின உடனே இந்த மிளகாய் மிதந்து மேலே வரும். அதனால 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு கையால் நல்லா அழுத்தி விடுங்க. அடியில் நல்லா செட் ஆகிடும். நல்லா செட் ஆன பிறகு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறினா தான் அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டாக சூப்பராக அரைச்சிருக்கும். கலரும் சூப்பராக கிடைக்கும். இப்போ எனக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம மிளகாவை பார்க்கலாம். சூப்பராக ஊறி இருக்குங்க. நம்ம மிளகாய் ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதில் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணணும். மிளகாவும் தண்ணியும் சேர்த்து ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். அந்த பேனை அப்படியே எடுத்து அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு இந்த எண்ணெய் சட்டியை வச்சுங்க. எண்ணெய் சட்டியில் உள்ள மிளகாய் நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இப்போ திறந்துட்டு மிளகாவை நல்லா கிளறி விடுங்க. கீழே உள்ளது மேலவும் மேலே உள்ளது கீழவும் வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா திக்காக்கிடுங்க. இங்கே பாருங்கள், தண்ணியே இல்லாமல் நல்லா வத்திருச்சு. இதுமாதிரி வத்தின உடனே அடுப்பை நிறுத்திடும். ரொம்ப ட்ரை ஆக்கிடக்கூடாது. இதுமாதிரி ஈரப்பதமாக இருக்கணும். இது அப்படியே ஆற விட்டுறலாம். நம்ம எடுத்துருக்க 50 வரமிளகாய்க்கு 30 பூண்டு பல் சின்னதும் பெருசுமாக பார்த்து எடுத்துங்க. ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம குறை நுணுக்கி எடுத்துக்க போகிறோம். இதுதான் சாஸ்க்கு நல்லா வாசனை கொடுக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பூண்டு பல்லையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இஞ்சி சின்ன சின்ன துண்டாக நம்ம வெட்டி சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் நல்லா குறைன்னு நுணுக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நுணுக்கிக்கணும். அதாவது துருவுனது மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். அரைக்கக்கூடாது, கவனம், தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மிளகாவையும் போட்டு ஃபஸ்ட்டு குறைன்னு நுணுக்கிக்கலாம். கொஞ்சமாக முதல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா குறைன்னு நுணுக்கிக்கிறேன். மீதம் உள்ள மிளகாவையும் அதில் சேர்த்துட்டு நல்லா குறைன்னு நுணுக்கி எடுத்துப்போம். அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா குறைன்னு நுணுக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நுணுக்கியாச்சு. இந்த பதம் நுணுக்கின பிறகு இதில் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போ சூப்பரான நம்மளுடைய ஷெஸ்வான் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது மிளகாய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ திரும்ப மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம மிளகாய் வேக வச்சு அதே பாத்திரத்தை கழுவாமல் வச்சுங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம மிளகாய் வேக வச்சனால காரத்தன்மை அப்படியே இருக்கும். அதனால தான் கழுவ வேண்டாம்னு சொன்னேன். இப்போ 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். அதாவது லைட்டாக அரைச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதை வதக்குங்க. இஞ்சி பூண்டானது பச்சை வாசனை சுத்தமாக போகக்கூடாது. லைட்டாக தான் போகணும். நல்லா கவனமாக இருங்க. பச்சை வாசனை சுத்தமாக போக விடாமல் லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் இதுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். அப்புறமா கொத்தமல்லி தலையில் உள்ள காம்பை மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதாவது ரொம்ப கலர் மாறாமல் லைட்டாக நிறம் மாறினா மட்டும் போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். எல்லா மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கும் போது இது நம்ம சேர்த்துருக்க எல்லா எண்ணெயும் இழுத்துட்டு நல்லா திக்காக மாறிட்டு நல்லா கலரும் மாறும். ரொம்ப நல்லா கலர் மாறி பேனில் அப்படியே அடியிலலாம் நல்லா ரெட்டாக மாறும். அதுதான் சரியான பதம். அதான் நம்ம சாஸ்க்கு நல்லா கலர் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். பேன் ஓரத்தில் பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டாக மாறி இருக்குது. நல்லா திக்காகவும் மாறி இருக்குது. இதுதான் சரியான ஸ்டேஜ். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்மளுடைய மிளகாய் பேஸ்ட்டும் தண்ணியும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு திரும்ப 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். முன்னாடி சேர்த்த நல்லெண்ணெயை நம்ம மிளகாய் வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். இப்போ சேர்த்துருக்கிறது அந்த சாஸில் மேலே எண்ணெய் மிதக்கிறதுக்காக. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இந்த ஷெஸ்வான் சாஸ்க்கு நல்ல வாசனை வரணுங்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தோன்னா அந்த சாஸோட வாசனை சமத்தையாக இருக்கும்.
சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துங்க. ரொம்ப சேர்த்துடாதீங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்தாதான் செஸ்வான் சாஸுக்கு காரத்தன்மையை சரி பண்ணும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா செஸ்வான் சாஸ் டேஸ்ட்டே மாறிடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு ஜீனி எல்லாமே மெல்ட் ஆகி சாஸோட கலக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் வினிகர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துங்க. இந்த வினிகரானது இந்த சாஸுக்கு நல்ல புளிப்புத்தன்மை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஸை வீணாக்காமல் நல்லா பார்த்துக்கும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்பயும் நல்லா கலந்து விடணும். நம்மளோட சாஸோட எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு அடுப்பு நிறுத்திடுங்க. இப்போ பேன் சூட்லேயே இதை நல்லா கலந்து விடுங்க. இப்படி கலக்கும் போது இந்த சாஸுக்கு நல்ல கலர் கிடைக்கும். நம்மளுடைய சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நல்லா ஆற விட்டுட்டு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் இது நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஆறின பிறகு நம்ம யூஸ் பண்ண எண்ணெயெல்லாம் மிதந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சுட்டோம். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.